நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னோட பழைய வீடியோ புதிய வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இடத்துக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவங்களை எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்படுற தொலைக்காட்சி உங்கள் ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, இயற்கை மருத்துவ இந்த வாழ்வியல் இல்லை இந்த இயற்கை மருத்துவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த வயதுலேருந்து கடைபிடிச்சா நல்லது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வயதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. புரிஞ்சுக்கிற வயசுலேருந்தே கடைபிடிக்கலாம். உதாரணமாக ஒரு குழந்தை 3 வயதுலேயே நம்ம சொன்னதை கேட்குது அப்படின்னா அந்த மாதிரி குழந்தைய அதுலேருந்தே முயற்சி பண்ணுங்கள். இல்லை ஒரு 5 வயசில் தான் அந்த குழந்தைக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தன்மையில் இருக்குது, விளையாட்டு பிள்ளையாக இருக்குன்னா அப்போ அந்த 5 வயதுலேருந்து முயற்சி பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனாலும் கூட அந்த புரியாத வயதில் கூட நீங்கள் கொடுக்குற உணவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்ததாக கொடுத்து வளர்த்துக்கிட்டே வாங்க. ஏன்னா ஒருவேளை நீங்கள் அந்த குழந்தைக்கு பிடிக்குது, சில சுவைகள் பிடிக்குது அப்படின்றதுக்காக ஏதாவது தப்பான உணவு கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் பெரிய பிள்ளையானாலும் சொன்ன பேச்சை கேட்காது. அப்போ நீங்கள் சிறு வயதுலேருந்தே நல்ல இந்த முளைக்கட்டின பயிர், சிறுதானியங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழங்கள், காய்கறிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு சிறு வயதுலேருந்தே பழக்கிட்டு வரீங்களோ அப்போ அது விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த ருசி தான் தெரியும். மற்ற உணவுகளும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது சரி நம்ம சாப்பிட்ட உணவு தானே எடுத்துக்கும். ஆனால் திடீர்னு ஒரு 5 வயது 10 வயதுக்கு மேலே குழந்தை ஆரோக்கியம் பாதிச்சிச்சு நீங்கள் அப்போ போய் கட்டாயப்படுத்த முயற்சி பண்ணிங்கன்னா சிக்கலில் போய் முடிஞ்சிடும். அப்போ குழந்தைங்க கண்டிப்பாக முரண்டு பிடிப்பாங்க. அப்போ நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க. அடுத்தது உங்கள் குழந்தைகளையும் அந்த மாதிரி இயற்கை உணவுக்கு மாற்ற முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இயற்கையான அந்த பழங்கள், காய்கறிகள், முளைக்கட்டின விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சால் தான் அதை பார்த்துட்டு குழந்தைங்க செய்யும். ஏன்னா உங்கள் குழந்தைக்கு ரோல் மாடல் நீங்கள் தான். உங்களை பார்த்து தான் அந்த குழந்தை முதல்ல கடைபிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் வயதெல்லாம் கிடையாது. புரிதல் உள்ள காலத்துலேருந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். புரியாத காலத்துலேயே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதுக்கு குழந்தைகள் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இடத்துக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.